வணக்கம். 3 கடவுள்கள் பற்றி எல்லா மதங்கள்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஹிந்து ட்ரெடிஷன், கிறிஸ்டியானிட்டி ட்ரெடிஷன், இஸ்லாம் ட்ரெடிஷனில் இந்த 3 கடவுள்கள் பற்றி, அவங்க பெயர்கள் பற்றி, அவங்களோட பணிகள் என்னென்ன, அவங்ககிட்டருந்து நமக்கு என்னென்ன குணங்கள் வருது, அவங்கள பார்த்து என்னென்ன குணங்கள் பயிற்சி பண்ணணும், இதைத்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். முதல்ல ஹிந்து ட்ரெடிஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஹிந்து ட்ரெடிஷனில் லார்ட் சிவா சக்திக்கு உரிய கடவுள், ஆற்றல் மிக்கவர், புதுப்பிக்கக்கூடியவர் மற்றும் அழிக்கக்கூடியவர். அதனால தான் சிவபெருமான் பக்கத்தில் சக்தி இருக்க மாதிரி சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, லார்ட் விஷ்ணு அன்புக்குரிய கடவுள், பாதுகாப்புக்கு உரியவர், செல்வம் வளமைக்கு உரிய கடவுள். அதனால தான் விஷ்ணு பக்கத்தில் மகாலட்சுமி இருக்க மாதிரி சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நிறையா செல்வம் வர மாதிரி சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது, லார்ட் பிரம்மா, படைப்புக்கு உரிய கடவுள். அவங்க படைக்கக்கூடியவங்க, அறிவு மற்றும் ஞானத்துக்கு உரிய கடவுள் பிரம்மா. அதனால தான் இந்து ட்ரெடிஷனில் சரஸ்வதியை பிரம்மா கூட இருக்க மாதிரி சிம்பிளைஸ் பண்ணியிருப்பாங்க. சரஸ்வதி கையில் பார்த்தீங்கன்னா கூட புத்தகம் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ட்ரெடிஷனில் காட் த ஃபாதர், பவர் ஆஃப் காட், காட் த சன், லவ் ஆஃப் காட், காட் த ஹோலி ஸ்பிரிட், லைட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் ஆஃப் காட்னா ஆற்றல் மிக்கவங்க, லவ் ஆஃப் காட்னா அன்புக்குரியவங்க, லைட் ஆஃப் காட்னா அறிவுக்குரியவங்க. இஸ்லாம் ட்ரெடிஷனில் அல்லாவோட புனிதமான 99 பேர்களில் இந்த 3 முக்கியமான பேர்கள் அதுக்குரிய அர்த்தம் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் அல் முக்ததிர், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவர், அல்லாஹ் அல் வதூத், அல்லாஹ் அன்பானவர், அல்லாஹ் அல் காலிக், அல்லாஹ் படைக்கக்கூடியவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மதங்கள்லையுமே இந்த 3 கடவுள்கள் பற்றியும் 3 குணங்கள் பற்றியும் அவங்க செய்யக்கூடிய சேவைகள் பற்றியும் தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கடவுளை தெய்வீக சக்திக்குரியவங்க, தெய்வீக அன்புக்குரியவங்க, தெய்வீக அறிவுக்குரியவங்கன்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதனால தான் சில குருமார்கள் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணும்போது கூட தெய்வீக அன்பு, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்தி எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த 3 குணங்களையும் 3 சக்திகளையும் தனக்குள்ளே வேணுன்ற மாதிரி சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த போதனைகள் எல்லாமே என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த போதனைகள் எல்லாமே கடவுள் இருப்பது தானே புலனாகிறது அப்படின்ற புத்தகத்திலேருந்து தான் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பகிர்ந்து சொல்லியிருக்கேன். இந்த புத்தகம் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு இன்னும் நிறையா இந்த புரிதல் அதிகமாகுன்றதை நான் நம்புகிறேன். நன்றி.